அனைவருக்கும் வணக்கம். நாம் ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் சயின்ஸ் சப்ஜெக்டில் நாம் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு வரோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி எலமெண்ட்ஸ் அண்டு காம்பவுண்ட்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் நாம் கேள்விகளை பார்ப்போம். வாங்க. ஸோ முதல் கேள்வியாக இதில் நம்ம என்ன சார் பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலமெண்ட் எக்ஸ் இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னது 118 தனிமங்களை வரிசைப்படுத்தி இருக்கக்கூடிய மெண்டலீவினுடைய பீரியாடிக் டேபிள் தனிமை வரிசை அட்டவணை. மெண்டலீவ் அவர் ஏற்படுத்திய தனிமை வரிசை அட்டவணை. ஹைட்ரஜன் முதல் ஒகானிஷியம் என்ற அந்த தனிமம் வரை 118வது தனிமம் வரை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்னது நம்ம பார்க்கணும். ஓகேவா? இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் ஹேஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். குறிப்பாக எலக்ட்ரான்ஸோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, கடைசி இதில் 288 அப்படின்னு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு முதல்ல நம்ம என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரான்ஸ் கான்ஃபிகரேஷன், குறிப்பாக எலக்ட்ரான்களின் வடிவமைப்பு எப்படி தனிமங்களில் இருக்குது அப்படின்றத பற்றி நாம் பார்க்கணும். ஓகேவா? கடைசி கூட்டில் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகேவா? உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்குன்னு தெரியணும்னா, முதல்ல ஒரு ஆட்டம் எப்படி இருக்குது, அந்த ஆட்டத்தை சூழ்ந்து இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். குறிப்பாக ஒரு அணுவை நாம் எடுத்துக்கொள்வோமே ஆனால் அந்த அணுவிற்கு என்ன இருக்குது, உட்கரு என்பது காணப்படுகிறது. உட்கருவில் புரோட்டான்களும் நியூட்ரான்களும் இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம முந்தைய வகுப்புகள்லேயே பார்த்தோம். அதை சுற்றி இந்த உட்கருவுக்கு வெளிப்புறத்தில் என்ன இருக்குன்னா என்னது, எலக்ட்ரான்கள் என்பவைகள் காணப்படுகின்றன. அந்த எலக்ட்ரான்கள் சுற்றி வரக்கூடிய அந்த பாதையை நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஆர்பிட்டால்கள் அப்படின்னு அழைக்கிறோம். இந்த ஆர்பிட்டால்கள் எந்தவாறு இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் பி டி எஃப் என்ற வகையில் என்னது இந்த ஆர்பிட்டால்கள் ஆர்பிட்டால்களினுடைய கூடுகள் என்பது காணப்படுகிறது. ஆர்பிட்டால் கூடுகள்னு சொல்லுவாங்க. எஸ் பி டி எஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 வகையான ஆர்பிட்டால் கூடுகள் இருக்கு. அப்ப ஒரு அணுவினுடைய அந்த எலக்ட்ரான் அரேஞ்ச்மெண்ட், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்றத நம்ம எதன் மூலமாக அறிந்து கொள்வோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகேவா, இந்த எலக்ட்ரான் கூடுகளில் எப்படி எலக்ட்ரான்கள் சென்று சேர்கின்றன என்பதை வச்சு தான் என்னது நாம் அறிந்து கொள்வோம். அப்ப இதற்கு நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேவா, இதிலே நம்ம இணைதிறனை பற்றியும் பார்ப்போம், வேலன்ஸ் எலக்ட்ரான்களை பற்றியும் பார்ப்போம். வேலன்ஸ் எலக்ட்ரான்னா கடைசி கூட்டில் குறிப்பாக ஒரு சில தனிமங்களில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஹைட்ரஜன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா என்னது, அதுக்கு ஒரே ஆர்பிட்டால் தான் இருக்கும். என் என்பது என்னது ஒன்று தான் இருக்கும். ஓகேவா? ஹீலியம்னு எடுத்துக்கிட்டாலும் என்னது ஒன்று தான் இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ் பி டி எஃப் அப்படின்னு ஆல்ஃபா தத்துவம் என்ற ஒரு ஆல்ஃபா தத்துவமானது என்னது, அதன் அடிப்படையில் தான் இந்த எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்னது வரிசை அமைக்கப்படுது. அப்போ அதை பற்றின ஒரு பேசிக் டீட்டெயில் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த கொஸ்டினுக்குள்ளே வரலாம். குறிப்பாக இதுதான் மாடர்ன் பீரியாடிக் டேபிள். ஹைட்ரஜன் குறிப்பாக இதனுடைய வரிசை அமைப்புகள் எப்படி இருக்குன்னா, அதனுடைய அணு எண்ணை சார்ந்து இருக்கு. அணு என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே தனிமங்கள், அனைத்துமே எதனால் ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அணுக்களால் ஆக்கப்பட்டிருக்கு. அந்த அணுவில் இருக்கக்கூடிய புரோட்டான்களின் எண்ணிக்கையை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், புரோட்டான் என்றால் அந்த உட்கரு பகுதியில் இருக்கக்கூடிய புரோட்டான்களின் எண்ணிக்கையை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா அதனுடைய அட்டாமிக் நம்பர்னு சொல்றோம். அந்த அட்டாமிக் நம்பரை அடிப்படையாக கொண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னது நாம் இந்த தனிமங்களை வரிசைப்படுத்தியிருக்கோம். முதல் தனிமமாக என்னது ஹைட்ரஜன், 118வது தனிமமாக ஒகானீசியத்தை நம்ம வரிசைப்படுத்தியிருக்கோம். 118வது தனிமம்னா அதனுடைய அணு எண்ணும் என்னது தான் 118 தான். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதன் உட்கருவில் 118 புரோட்டான்கள் என்பது காணப்படுது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இங்கே ஹைட்ரஜன் 1னா அங்கே என்ன காணப்படுகிறதுன்னு அர்த்தம், ஒரே ஒரு புரோட்டான் தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ புரோட்டான்களின் அடிப்படையாக கொண்டு தான் இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிளை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வரிசைப்படுத்தி இருக்கோம். இதில் இன்னொரு உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தனிமங்களில் எவ்வளவு புரோட்டான்கள் காணப்படுகிறதோ அதற்கு ஈக்குவலா அந்த உட்கருவை சுற்றி எலக்ட்ரான்களும் காணப்படும். இதுதான் முக்கியம். இங்கே ஒரு புரோட்டான் இருக்குன்னா இங்கே ஒரு எலக்ட்ரான் தான் காணப்படுது. இங்கே ஹீலியத்தில் வந்து 2
புரோட்டான்கள் தான் 2, அதனுடைய அணு எண் 2 அப்படின்னு சொன்னோம்னா அதுல 2 புரோட்டான்கள் 2 எலக்ட்ரான்கள் என்பதுதான் காணப்படும். அப்ப இந்த எலக்ட்ரான்கள் எப்படி அந்த வெளிக்கூடுகள் ஆர்பிட்டால்கள்ல அமைந்து காணப்படுகிறது என்பதை தெரிஞ்சுக்கிட்டாதான் அங்க நமக்கு கேள்வியில கேட்டு இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷனை பத்தி என்னது நம்மளால எலக்ட்ரான் வரிசை அமைப்பு முறையை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? அப்ப இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் முதல் விஷயம் நம்ம தெரிஞ்சிருக்கணும், என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு அடுத்து நமக்கு என்ன தெரியணும்னா ஆல்பா தத்துவம்னா என்ன என்பது தெரிஞ்சிருக்கணும். குறிப்பா ஆல்பா தத்துவம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஓகேவா, எஸ்பிடிஎஃப் அப்படின்னு என்னது நமக்கு அந்த ஆர்பிட்டால் கூடுகள் என்பது காணப்படும். ஓகேவா? இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு கொடுத்திருக்கக்கூடியது ஃபைனலா 288 அப்படின்ற கான்ஃபிகரேஷனை கொடுத்துருக்காங்க. 288 இந்த 8 அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா ஒரு முழுமைத்தன்மையை குறிக்கக்கூடியதா இருக்கும். கடைசி ஆர்பிட்டால்ல 88 அப்படின்னு இருந்ததுனாவே அது வந்து எப்படி இருக்கு அப்படின்னு அர்த்தம்னா உங்களுக்கு வந்து அது முழுமையான ஒரு ஆர்பிட்டாலாக இருக்கு, அதுல போய் எதுவும் என்ன பண்ண முடியாது, சேர முடியாது அப்படின்னு அர்த்தம். இதை ஈஸியாகவும் நாம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இதனுடைய பண்புகளை பார்த்தும் நம்ம என்ன பண்ணலாம்னா ஞாபகத்தில் வச்சுக்கலாம். குறிப்பா இதுல மந்த வாயுக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். குறிப்பா நியான், ஆர்கான், ஓகேவா, தென் கிரிப்டான், ஜெனான், ரேடான், இது எல்லாமே என்னது மந்த வாயுக்கள்னு சொல்லுவோம். எது கூடயும் போய் ஈஸியா வினை புரியாது. குறிப்பா ஒரு தனிமம் மற்றொரு தனிமத்தோடு வினை புரியணும்னா எலக்ட்ரான்ஸ் ஷேரிங் அப்படின்றது இருக்கணும். எலக்ட்ரான்ஸ் ஷேரிங் அப்படின்றது இருக்கணும். ஆனா ஷேரிங் இருக்கணும்னா என்ன வேணும், இங்க இடம் என்பது காணப்பட வேண்டும். இங்க இடம் இருந்தாதான் ஷேரிங் நடக்கும், ஒரு பிணைப்பு என்பது நடக்கும். அப்ப அங்க இடம் இல்லாத ஒரு தன்மையின் பொழுது அது எதனோடும் ஈஸியா வினை புரியாது. அப்ப இங்க எளிதில் எதனோடும் வினை புரியாத ஒரு தனிமங்கள்னு எடுத்துக்கிட்டா இந்த மந்த வாயுக்கள் தான். இந்த மந்த வாயுக்கள் தான். இதை நம்ம எதை வச்சு எடுத்துக்கிறோம், லாஸ்ட் கன்ஃபிகரேஷன் 88 அப்படின்னு இருக்கிறதால நம்ம அதை எடுத்துக்கிறோம். ஏன்னா 88 இருந்தாவே ஃபைனல் ஆர்பிட்டால் ஃபுல்லா என்னவா இருக்குன்னு அர்த்தம், நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே எங்கேஜ்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதை வச்சே நம்ம என்ன பண்ணிடலாம்னா இந்த ஆன்சரை, இந்த கேள்விக்கு நம்ம என்ன பண்ணிடலாம், விடையை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? அப்ப நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய தொகுதி எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? இதுல எதுல முழுமையாக 8 என்பது காணப்படுது அப்படின்னு பார்க்கணும். நம்ம கொடுத்திருக்க ஆப்ஷன்ல முழுமையானது வந்து பாத்தீங்கன்னா 8 எலக்ட்ரான்கள் என்பது எப்படி காணப்படுகிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும். எது எதில் காணப்படுகிறது என்பதை பார்க்கணும். ஓகேவா? ஸோ 288 என்பது 10ஆவதில் காணப்படுமா, 6ஆவதில் காணப்படுமா, 18ஆவதுல காணப்படுமா, 8ஆவதுல காணப்படுமான்னு கேட்டா நமக்கு மந்த வாயுக்கள் இருக்கக்கூடிய இந்த 18ஆவது குழுவுல தான் என்னது காணப்படுகிறது. அதனால இதற்கு விடை 18 தான். அப்ப மத்ததுல ஏன் சார் காணப்படலை அப்படின்றத நம்ம பார்க்கணும். 10ஆவதுல எப்படி இருக்கு, 6ஆவதுல எப்படி இருக்கு, 8ஆவது அந்த குரூப்ல எப்படி இருக்குன்னு பார்க்கணும். முதல்ல அதுக்கு அந்த குரூப்பை வந்து நம்ம பார்க்கணும். ஓகேவா? அப்ப இந்த தனிமை வரிசை அட்டவணையில பாருங்க. ஓகே, 6ஆவதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரோமியம், மாலிப்படினம் போன்ற உலோகங்கள் எல்லாமே வரும். இந்த லைன் ஃபுல்லாவே வரும். 10ஆவதுன்னு எடுத்துக்கிட்டா நிக்கல், ஓகேவா, இது போன்ற பல்லேடியம் போன்ற இடங்கள் எல்லாமே என்னது உங்களுக்கு வரக்கூடியதா இருக்கும். 18 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி நியான், ஆர்கான் இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப இதனுடைய கடைசி ஆர்பிட்டால்கள்லாம் எப்படி இருக்கு, அப்ப இதெல்லாம் மற்ற பொருள்களோடு ஈஸியாக வினை புரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அமைப்பை பற்றி என்னது நம்ம இங்க பார்க்கலாம். குறிப்பா பாருங்க 6ஆவது குரூப். 6ஆவது குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா என்னது 5 1. ஓகேவா? அதே மாதிரி 8ஆவது குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா 6 2. ஓகேவா? 10ஆவது குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சார் இருக்கும் அப்படின்னா காமனா இந்த இதான் ஜெனரல் ஃபார்முலாஸ். இந்த ஃபார்முலாஸை ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இந்த குரூப்ல இந்த ஃபார்முலாவின் அடிப்படையில தான் என்னது அந்த எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் என்பது என்னது இருக்கும். ஓகேவா? அப்ப இங்க என்ன இருக்கு, ஒரு 8 தான் இருக்கு, ஃபைனல்ல 2 இருக்கு, ஆனா அங்க 8 என்பது காணப்படுது. ஓகே, அப்ப இங்க 2 ஃபைனல்ல இங்க 2 இருக்கிறதுனால என்ன சார் ஆகும்னா இங்க மேலும் வந்து பாத்தீங்கன்னா என்னது எலக்ட்ரான்கள் இணைவதற்கான வாய்ப்புகள் என்பது என்னது காணப்படுது. ஓகேவா? அப்ப இதற்கான விடை எது சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த 18ஆவது குரூப் தான் என்னது நோபல் கேசஸ், மந்த வாயுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இது ஃபுல்லாவே இதுல வந்து இணைதிறன் எலக்ட்ரான்கள் வந்து 8 என்பது காணப்படக்கூடிய காரணத்தினால இது முழுமையா என்னது என்கேஜா இருக்கு. அதனால என்ன பண்ண முடியாதுன்னா இதுல அடிஷனலா வந்து சேர முடியாது. ஸோ 18ஆவதுனுடைய கான்ஃபிகரேஷன் தான் எப்படி இருக்கும்னா 8 2 8 8 அப்படின்னு இருக்கும். 2 8 8 என்பது என்னது காணப்படும். அப்ப இந்த கேள்வியிலிருந்து நீங்க என்ன சார் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியிலும் பீரியாடிக் டேபிள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொகுதியிலும் எவ்வளவு எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் இருக்கு ஃபைனலா, ஓகேவா, பேலன்ஸ் வெளிக்கூட்டு பகுதியிலே எவ்வளவு எலக்ட்ரான்கள் என்பது காணப்படுகிறது என்பதை என்னது நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும்.
ஓகே, 1ல ஆரம்பிச்சு 18 தொகுதிகள் வரை தெரிஞ்சிருக்கணும். இது போன்ற கேள்விகளை என்னது உங்களுக்கு கேட்கலாம். இது ஆல்பா தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு என்னது நம்ம கேட்கலாம். இதே மாதிரி ஒரு கொஸ்டின் வருது ஆல்பா தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு நம்ம அதுல இன்னும் விளக்கமா பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த 6வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் 3 தான் என்னது சரியான ஒரு விடை. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போகலாம். 7வது கொஸ்டின். ஓகே, which of the following elements is not present in diatomic molecule? ஓகேவா? diatomic in nature. diatomic அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே இப்போ வந்து ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டா நமக்கு ஹச்னா கிடைக்குது கிடையாது, H2 அப்படின்னு தான் கிடைக்கும். ஓகேவா? அப்ப எதெல்லாம் 2 தனிமங்களால் கொண்ட ஒரே மாதிரியாக இருக்கக்கூடியது 2 அமைப்புகளை கொண்டு காணப்படக்கூடியது, ஹைட்ரஜன் ஹைட்ரஜன், ஆக்சிஜன் ஆக்சிஜன். அப்போ O2 தான் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? H2 தான் என்னது நமக்கு கிடைக்கும். இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டை அட்டாமிக் மாலிகுல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய 2 தனிமங்களை சேர்ந்து நம்ம என்ன பண்றோம், அந்த மூலக்கூறை உருவாக்குறோம். ஓகேவா? டை அட்டாமிக் மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க வந்து இதுல டை அட்டாமிக் மாலிகுல்ஸ் எது இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஹைட்ரஜனை H2 நம்ம கேஸா பார்க்கலாம், நைட்ரஜனை நம்ம N2 கேஸா நம்ம பார்க்கலாம், குளோரினையும் நம்ம என்னவா பார்க்கலாம், Cl2 என்ற கான்சன்ட்ரேஷன். ஆனால் He2 அப்படின்னு என்னது நம்ம பார்க்க மாட்டோம். அதனால எது இல்லை, டை அட்டாமிக் மாலிகுல் எது இல்லை, ஈரணு மூலக்கூறு எது இல்லை அப்படின்னு கேட்டா இந்த கேள்விக்கு நம்ம ஹீலியத்தை நம்ம சொல்லுவோம். இது போன்ற கேள்விகளையும் கேட்பாங்க. ஓகேவா? அப்ப டை அட்டாமிக் எது, ட்ரை அட்டாமிக் எது அப்படின்லாம் பார்த்து வச்சுக்கிங்க. ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தனிமை வரிசை அட்டவணையை பொறுத்த அளவில். ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஹீலியம் இஸ் எ நோபல் கேஸ். குறிப்பாக நோபல் கேஸ் மந்தவாயுக்கள் 18வது குரூப்ல இருக்கு இல்லையா, அந்த மந்தவாயுக்கள் எல்லாமே எப்படி தான் இருக்கும்னா உங்களுக்கு சிங்கிள் ஆட்டமாக தான் இருக்கும். ரேடான் இந்த மாதிரி எல்லாமே எப்படி தான் இருக்கும்னா என்னது உங்களுக்கு சிங்கிளாக தான் இருக்கும். ஓகேவா? He2 அந்த மாதிரி இருக்கவே இருக்காது. ஓகேவா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின். ஓகேவா? 8வது கொஸ்டின். which element so similar valency of silicon? சிலிக்கானை போன்ற, ஏன்னா இங்க வேலன்சின்னு வந்தாவே என்னது இணைதிறன் என்று சொல்லக்கூடியது. கடைசி கூடு வெளிக்கூட்டுல எவ்வளவு எலக்ட்ரான்கள் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். கம்ப்ளீட்டட் ஆயிருந்தா ஃபுல்லாவே எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் ஃபுல்லாவே கம்ப்ளீட் அதுல ஆகியிருந்ததுன்னா, ஃபுல்லா இருந்ததுன்னா அதுல எதுவுமே ரியாக்ட் ஆகாது. ஒருவேளை ஃபில் ஆகலை அப்படின்னா என்னது கண்டிப்பாக அது ரியாக்ட் பண்ணக்கூடியதாக தான் இருக்கும். அப்போ சிலிக்கான்னா என்ன, அதனுடைய அணு என்ன, அதனுடைய வேலன்சி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அப்போ அது மாதிரியே இங்கே கொடுத்துருக்கக்கூடிய கார்பன், ஜெர்மானியம், மெக்னீசியம், பொட்டாசியம், குளோரின், ஓகேவா, இது சோடியம், ஹைட்ரஜன், புரோமின், இதை பற்றின விஷயங்கள், பேரியம், புரோமின், சாரி பிஆர் என்றால் புரோமின். ஓகேவா? அப்போ இது போன்ற விஷயங்களை எல்லாமே என்னது நம்ம பார்க்கலாம். ஓகேவா? முதல்ல அப்போ சிலிக்கானை பற்றி பார்க்கலாம். ஓகேவா? சிலிக்கானுடைய அணு எண் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா 14. ஓகேவா? அப்ப அதுல எத்தனை புரோட்டான்கள் இருக்கு அப்படின்னு அர்த்தம், 14 புரோட்டான்கள் என்பது காணப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். அப்ப 14 புரோட்டான்கள் இருந்தா அதுல எத்தனை எலக்ட்ரான்கள் தான் இருக்கும், புரோட்டான்களுக்கு ஈக்குவலா என்ன இருக்கும், எலக்ட்ரான்கள் இருக்கும். அப்ப 14 எலக்ட்ரான்கள் என்பது சிலிக்கான்ல காணப்படுது என்பதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதை எதை வச்சு தெரிஞ்சுப்போம், அந்த எலமெண்ட்டுடைய அட்டாமிக் நம்பரை வச்சுதான் அதுல எத்தனை எலக்ட்ரான் இருக்கு, எத்தனை புரோட்டான் இருக்குன்னு என்ன பண்ண முடியும், நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அப்ப முதல் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பே அதனுடைய அணு எண் என்பது உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கணும். ஓகேவா? அதற்கு அடுத்து இது எப்படி சார் அந்த ஆர்பிட்டால் கூடுகள்ல இந்த எலக்ட்ரான்கள் எப்படி இணைந்து காணப்படுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகேவா? சரி. ஸோ இதற்காக தான் என்ன வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா தத்துவம் என்பது தேவைப்படுகிறது. இதுக்கு முந்தைய வினாக்கள்லையும் நம்ம ஆல்ஃபா தத்துவத்திற்கான அந்த வரைபடத்தை பார்த்தோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம இந்த ஆல்ஃபா தத்துவம்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இந்த ஆல்ஃபா தத்துவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மொத்தம் எத்தனை கூடுகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேவா, வெளிக்கூடு எத்தனை வகையான கூடுகள்னா எஸ் கூடு, பி கூடு, டி கூடு, எஃப் கூடு, இப்படிதான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ 1s 2s 2p, ஓகேவா, இந்த ரெண்டு கூடும் ரெண்டாவது கூடாக ரெண்டாவது ஆர்பிட்டாலாக இருக்கும். அதுக்கடுத்து மூணாவது ஆர்பிட்டால் என்னென்ன கூடு இருக்கும்னா என்னது 3s 3p 3d, இதுதான் கான்ஃபிகரேஷன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை நீங்க பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஆர்பிட்டால்களினுடைய அந்த எண்ணிக்கை. ஓகேவா? அப்போ எத்தனை இது 7 வரையும் என்னது இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ எப்படி சார் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஈஸியாக நம்மளுடைய 12வது வகுப்புகள்லேயே நம்ம பார்த்துருந்துருப்போம். 12வது வகுப்புகள்லேயே இதில் எப்படி கான்ஃபிகரேஷன் ஆகுது அப்படின்றத வந்து என்னது நம்ம பார்த்துருந்துருப்போம். ஓகேவா? ஸோ
ஃபர்ஸ்ட் 1s2, ஏன்னா இங்க எஸ்ன்னு எடுத்துக்கிட்டாவே அதுல எத்தனை தான் இணைந்து காணப்படும்னா என்னது, 2 ஆர்பிட்டால்கள் தான் என்னது இணைந்து காணப்படும். குறிப்பா எஸ் ஆர்பிட்டால்ல எவ்வளவு மேக்சிமம் எலக்ட்ரான்கள் இருக்கும், ஓகே. அதே மாதிரி பி ஆர்பிட்டால் எத்தனை மேக்சிமம் ஆர்பிட்டால்கள் இருக்கும், டில எத்தனை இருக்கும், எஃப்ல எத்தனை இருக்கும்னு பார்க்கணும். எஸ்ன்னு எடுத்துக்கிட்டா அதுல 2 ஆர்பிட்டால்கள் மட்டும்தான் இருக்கும், இது பார்த்துக்கணும் நீங்க, ஓகே. இதுல எத்தனை 2 எலக்ட்ரான்கள் மட்டும்தான் என்னது சேர்ந்து இருக்கும். பின்னு எடுத்துக்கிட்டா நமக்கு எஸ்பி டிஎஃப், ஓகேவா. பின்னு எடுத்துக்கிட்டா நமக்கு வந்து இதுல 6 எலக்ட்ரான்கள் தான் என்னது மேக்சிமமா இருக்கும், 6 எலக்ட்ரான்கள் தான் என்னது இதுல மேக்சிமமா இருக்கும். டின்னு எடுத்துக்கிட்டா அதுல 10 எலக்ட்ரான்கள் தான் மேக்சிமமா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு எஃப்னு எடுத்துக்கிட்டா மொத்தம் எத்தனை எலக்ட்ரான்கள் தான் இருக்கும் அப்படின்னா என்னது 14 எலக்ட்ரான்கள் தான் ஃபில் ஆகும், ஓகேவா. இல்லைனா வந்து பாத்தீங்கன்னா என்னது இதை விட எதுவுமே வந்து அதிகமாக ஃபில் ஆகாது, ஓகேவா. இப்ப இதன் அடிப்படையில் நம்ம பார்க்கணும், ஓகேவா. அப்ப இதன் அடிப்படையில் ஃபர்ஸ்ட் எது ஃபில் ஆகும் அப்படின்னு கேட்டா 1s, ரெண்டாவது எது ஃபில் ஆகும்னா 2s, அதனால தான் நான் இந்த கோடு போட்டிருக்கேன். மூணாவது எதுனா 2p, நாலாவது எதுனா 3s, அஞ்சாவது எதுனா 4s, ஆறாவது எதுனா 3p, ஏழாவது எதுனா 3d. ஒவ்வொன்றிலையும் இப்ப எஸ்ன்னு வந்து அதுல 2 இருக்கும், உங்களுடைய அட்டாமிக் நம்பர் 2 அப்படின்னு வச்சுக்கிட்டா அது வந்து என்னது எதிலே ஃபில் ஆயிடும், இந்த எஸ் ஆர்பிட்டாலே ஃபில் ஆயிடும். ஒருவேளை 4 அப்படின்னு வச்சுக்கிட்டா 1s2 2s2 அப்படின்னு போடுவோம், ஓகேவா. இல்ல அதுக்கு மேல போகுது ஒரு 10 அப்படின்னு வச்சுக்கிட்டா 1s2 2s2 2p6 அப்படின்னு போயிருவோம். ஏன்னா பில வந்து 6 இது நீங்க வந்து என்ன பண்ணலாம் ஃபில் அப் பண்ணலாம். இதுதான் என்னன்னு சொல்லுவோம்னா என்னது ஆல்பா தத்துவம் சொல்லலாம், ஓகேவா. அதே மாதிரி நீங்க இன்னும் இன்க்ரீஸ் ஆக டின்னு வந்து அதுல 10 ஃபில் பண்ணலாம், எஃப்னு வந்தா என்னது 14 கூடுகளை வந்து 14 எலக்ட்ரான்களை நீங்க என்ன பண்ணலாம் ஃபில் பண்ணலாம். இதுதான் என்ன தத்துவம், ஆல்பா தத்துவம் என்று அழைக்கப்படுது. அப்ப இங்க வந்து நம்ம என்ன சொல்றோம், சிலிக்கான் அப்படின்றத நம்ம சொல்றோம். அப்ப அதனுடைய கூடுகள் எப்படி சார் இருக்கு அப்படின்னு கேட்டா 14. அப்ப 1s2 2s2 2p6 3s2 3p2 அப்படின்னு நம்ம பார்க்கிறோம், 3s2 3p2 அப்படின்றத பார்க்கிறோம். அப்ப இந்த ரெண்டு இதையும் பாருங்க, 1s2 2s2 2p6 3s2 3p2 3s2 3p2 அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க பாருங்க முதல் ஆர்பிட்டால்ல எத்தனை 2 இது இணைக்குது, ஏன்னா மொத்தம் 14 இருக்கு, 2 4 ஓகேவா 6 10, இதுல ஒரு 2 இதுல ஒரு 2, மொத்தம் எத்தனை 14 கூடுகள் என்பது இருக்கு, ஓகேவா. அப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் கூடு எதுனா இந்த 1s2 கூடு, அதுல வந்து எத்தனைது இது ஃபர்ஸ்ட் கூடு முடிஞ்சிச்சு. ரெண்டாவது கூடு வந்து பாத்தீங்கன்னா 2s and 2p, ஓகேவா. இது ரெண்டும் என்னது முடிஞ்சிச்சு, ஓகேவா. அப்ப மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா வெளிக்கூடு. அப்ப இந்த வெளிக்கூடுகள்ல எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும் நம்ம, 3s2 3p2 3s2 3p2. ஸோ இது உள்கூடு, இது இடைக்கூடு, இது வெளிக்கூடு. எதை பொறுத்தளவுல சிலிக்கான பொறுத்தளவுல, ஓகேவா. அப்ப இன்னும் வெளியே போக போக இன்னும் பெரிய பெரிய அணுகள்லாம் வெளியே போக போக இதெல்லாம் வெளிக்கூடு அப்படின்னு நம்ம என்னது சொல்லுவோம், ஓகேவா. அப்ப இங்க வெளிக்கூட்டுல எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்கு சிலிக்கானுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னது 2 2 4 தான் இருக்கு. அப்ப பீல இன்னும் எஸ் ஃபுல் ஆயிடுச்சு, அப்ப இன்னும் பீல வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா பீல எத்தனை ஃபில் பண்ணலாம்னு சொன்னா 6 ஃபில் பண்ணலாம், இங்க 2 தான் இருக்கு. அப்ப இன்னும் இங்க என்னது 4 ஃபில் பண்ணலாம். அப்ப இதெல்லாம் என்ன பண்ணும்னா எளிதில் மற்றவற்றோடு வினைபுரியக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கும். இங்க 4 எலக்ட்ரான்கள் வந்து அமர்ந்து கொள்ளலாம். ஏன்னா பீன்னு எடுத்துக்கிட்டா அதனுடைய ஃபுல் இதே வந்து என்னது 6 2p6 இருந்தாதான் கம்ப்ளீட், நம்ம அடுத்த கூடுக்கு போகணும், ஓகேவா. அப்ப இந்த வெளிக்கூடே வந்து பாத்தீங்கன்னா ஃபில் ஆகாம இருக்கு. வெளிக்கூட்டுல மொத்தம் எத்தனை தான் இருக்குன்னா இங்க 2 இங்க 2, மொத்தம் எத்தனை இருக்கு 4 என்ற எலக்ட்ரான்கள் தான் காணப்படுது, 4 என்ற எலக்ட்ரான்கள் தான் என்னது காணப்படுது. அதுதான் இங்க சொல்றாங்க சிலிக்கானுக்கு வெளிக்கூட்டுல எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்கு அப்படின்னா வேலன்ஸ் இணைக்கூடிய திறன் எப்படி இருக்குன்னா 4 இது இன்னும் வந்து பாத்தீங்கன்னா என்னது அங்கு இணைந்து கொள்ளலாம். அப்ப நாம இதை அறிந்து கொண்டோம், ஓகேவா. இதனுடைய வேலன்ஸ் வந்து என்னதுங்க 4 என்பதை அறிந்து கொண்டோம். முதல்ல இதை தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் நம்ம பிராக்டிஸ் பண்ணதான் நம்ம வரும், ஓகேவா. அப்ப 4 என்பதை என்னது தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப இந்த 4 என்பது போன்று வேற எந்தெந்த தனிமங்கள்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்கணும், வேற என்னென்ன தனிமங்கள்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்கணும். அப்ப நம்ம கார்பனுடைய அணு எண் என்ன, ஜெர்மானியத்தின் அணு எண் என்ன, மெக்னீசியத்தின் அணு எண் என்ன, பொட்டாசியத்தினுடைய அணு எண் என்ன, குளோரினுடைய அணு எண் என்ன, புரோமினுடைய அணு எண் என்ன, சோடியத்தின் அணு எண் என்ன, ஹைட்ரஜனுடைய அணு எண் என்ன என்பதை பார்க்கணும். இதுல ஈஸியா என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரஜனை வச்சே நம்ம என்ன பண்ணிடலாம், இதை நம்ம தூக்கிடலாம்.
ஹைட்ரஜன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா என்னது 1s2 அப்படின்றது இருக்கக்கூடிய 1s2 என்பது இருக்கக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? அப்போ அது வந்து ஃபுல்லாகக்கூடியது தான். ஓகேவா? அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னது ஒரே ஒரு இதுதான் இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அங்கே வந்து 4 வந்து இணையமான்னு கேட்டால் இருக்காது. அப்போ கண்டிப்பாக எந்த ஆப்ஷன் இருக்காதுன்னு நம்ம சொல்லிடலாம். இந்த 4வது ஆப்ஷன் என்பது இந்த ஹைட்ரஜனை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், எலிமினேட் பண்ணிட முடியும். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்போ இன்னும் மிச்சம் இருக்கக்கூடியது 3 தான். அப்போ அந்த 3ல அதனுடைய அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அட்டாமிக் நம்பரை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா என்னது நம்ம இதில் தெரிஞ்சுக்கணும். ஸோ அவுட்டர் மோஸ்ட் செல்லில் எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னது 4 தான் இருக்கு. ஓகேவா? அப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான் இன்னும் எத்தனை வந்து சேரலாம், 4 வந்து என்னது இன்னும் சேரலாம். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் இது வந்து பாருங்க உங்களுக்கு. ஓகேவா? கார்பனை நம்ம வச்சுப்போம், கார்பன் அண்ட் ஜெர்மானியத்தை நம்ம வச்சுப்போம். கார்பன் அண்ட் ஜெர்மானியம் எடுத்துக்கிட்டா அதனுடைய கார்பனுடைய அணு எண் 6. ஓகேவா? அதே மாதிரி அதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல பார்த்தோம்னா நமக்கு என்ன சார் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னது 2,4ன்னு வரும். அப்போ ஃபைனல் திங் வந்து பார்த்தீங்கன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன சார் வருதுன்னா 4 என்பது வருது. நீங்கள் அந்த ஆல்ஃபா தத்துவத்தின் அடிப்படையில் ஃபில் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். அதுக்கடுத்து ஜெர்மானியம் பார்த்தீங்கன்னா அதில் 32 அணியன். அப்போ உங்களுக்கு என்ன சார் வருது அப்படின்னா என்னது 2, 4, 18, 4ன்னு வருது. அப்போ இதுலேயும் வேலன்ஸ் எலக்ட்ரான் என்னவா இருக்குன்னா 4 என்பது காணப்படுகிறது. ஓகேவா? அப்போ இதுலேயும் 4, இதுலேயும் 4. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் இதுலேயே உங்களுக்கு என்ன சார் வந்துருது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னது ஆன்சர் என்பது என்னது இதில் வந்துருது. ஓகே, அப்போ ரெண்டுத்துலையுமே 4, 4ன்னு இருக்கக்கூடியது எதுன்னு கேட்டிங்கன்னா கார்பன் மற்றும் ஜெர்மானியம். ஓகேவா? இதுதான் ஆன்சர். அப்போ இது என்ன சார் மெக்னீசியமும் பொட்டாசியமும் ஏன் சார் இல்லை, குளோரினும் புரோமினும் ஏன் சார் இல்லை அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகே, அப்போ அதனுடைய எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் அண்ட் அட்டாமிக் நம்பர் என்ன சார் அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா நம்மளால என்ன பண்ணிட முடியும், இது ஏன் அது இல்லை அப்படின்றது என்னது நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். மெக்னீசியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய அட்டாமிக் நம்பர் 12. ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா ஓகே உங்களுக்கு கடைசி கூட்டில் என்ன சார் வருது 282 என்பது வருது. அப்போ இங்கே 2 என்பது தான் வருது. வேலன்ஸ் எலக்ட்ரானும் என்னது தான், அப்போ இங்கே 2 தான். பொட்டாசியத்துக்கு பார்த்தீங்கன்னா 19, கடைசியில் என்ன வருதுன்னா 1 என்பது என்னது அதனுடைய ஆல்ஃபா தத்துவத்தின் அடிப்படையில் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்பது என்னது வருது. அப்போ இது 4 கிடையாது. அப்போ இங்கே 2 வருது, இங்கே 1 வருது. அப்போ கண்டிப்பாக எது கிடையாது, இந்த மெக்னீசியமும் பொட்டாசியமும் என்னது கிடையாது. ஓகேவா? இந்த மாதிரி கேள்விகள்லாம் கொஞ்சம் நீங்கள் போட்டு பார்த்து தான் பார்க்கணும். ஓகேவா? அதுக்கடுத்து 3வது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா குளோரின். குளோரினுடைய அணு எண் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னது 17. ஸோ அப்போ கடைசியில் என்ன சார் வருதுன்னா 7. அப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான் என்பது என்னது 7, நமக்கு தேவை 4. ஏன்னா சிலிக்கான் வந்து 4. ஓகேவா? அதனால நமக்கு 4 என்பது தான் தேவை. அதே மாதிரி புரோமின் வந்து பார்த்தீங்கன்னா 35 அணு எண், கடைசியில் என்ன கிடைக்குதுன்னா 7. அப்போ 7 தான் என்னது இதனுடைய வேலன்ஸும். அப்போ நமக்கு 4 கிடைக்கல. சிலிக்கான் போன்று இது கிடையாது அப்படின்றத நம்ம என்ன பண்ணிடலாம், ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அப்போ எது கிடையாது, இந்த குளோரின் மற்றும் புரோமின் என்பது என்னது கிடையாது அப்படின்னு பண்ணிடலாம். ஹைட்ரஜன் எப்படி எலிமினேட் பண்ணணும்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ அதனுடைய கான்ஃபிகரேஷனும் நீங்கள் பாருங்கள். ஓகேவா? அப்போ சோடியம் என்பது என்னது 11. ஓகே, அப்போ கடைசியில் என்ன கிடைக்குன்னா 1. அப்போ ஒரே ஒரு எலக்ட்ரான், ஏன்னா இந்த எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷனை ஆல்ஃபா தத்துவத்தின் அடிப்படையில் தான் பண்ணணும். ஓகே, 1s2 2s2 2p6. எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 2. ஓகேவா? அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னது 6, டியில் 10, எஃப்ல வந்து என்னது 14 எலக்ட்ரான்கள் தான் என்னது மேக்ஸிமம் என்ன பண்ண முடியும், நம்ம ஃபில் பண்ண முடியும். ஓகேவா? இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதில் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிங்கனாவே என்னது நீங்கள் இதை தெரிஞ்சுக்க முடியும். எப்படி வேலன்ஸ் எலக்ட்ரான்களை நம்ம கண்டுபிடிக்கிறது என்பதை என்னது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஆல்ஃபா தத்துவம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஹைட்ரஜன் ஆல்ரெடி நம்ம சொன்னது 1 தான். ஸோ இதை வச்சே நம்ம அதை ஃபர்ஸ்ட் இதில் ஈஸியாக எலிமினேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா கண்டிப்பாக இதுக்கு 1 தான் வரும் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் வேலன்ஸ் எலக்ட்ரான் 1 அப்படின்றதுனால நம்ம இந்த ஹைட்ரஜன் இது கண்டிப்பாக கிடையாது, சிலிக்கான் போன்று இது கிடையாது. அதனால தான் 4 ஆப்ஷன்களில் என்னது முதல் ஆப்ஷன் மட்டும்தான் என்னது சரியானதாக காணப்படுது, கார்பன் மற்றும் ஜெர்மானியம். ஸோ அடுத்த கேள்விக்கு போகலாம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த கேள்வி ஓகேவா, எ ஸ்டூடெண்ட் டேக்ஸ் a ribbon and burns it. ஓகேவா? ஒரு ரிப்பனை எடுத்து கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னது அதை எரிக்கிறான். ஓகேவா? ஸோ இந்த இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், ஆக்சிஜன் முன்னிலையில் தான் என்னது எரிக்கிறான். இட் சேஞ்சஸ் இன்டு மெக்னீசியம் ஆக்சைட். ஒரு நாடாவை எடுத்துட்டு வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது ஒரு ரிப்பன் எடுத்துட்டு வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா அவன் ஆக்சிஜன் முன்னிலையில் வச்சு எரிக்கும் பொழுது அவனுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மெக்னீசியம் ஆக்சைடு என்பது கிடைக்குது. ஓகேவா? அப்போ இந்த ப்ராசஸ் என்ன ப்ராசஸ் அப்படின்னு கேட்குறாங்க. மெக்னீசியம் ஆக்சைடு கேட்குது. ஆக்சிஜன் வச்சாவே இங்கே உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்னா மெக்னீசியம் ஆக்சைடுன்னு கிடைக்குது. அப்போ ஆக்சிஜன் எதுக்குள்ளே போகுதுன்னு அர்த்தம், அந்த மெக்னீசியத்தோடு இணைகிறது அப்படின்னு அர்த்தம். இதை வச்சே நம்ம என்ன மெக்னீசியத்தோடு எது இணையுதுன்னு அர்த்தம், ஆக்சிஜன் இணையுதுன்னு அர்த்தம்.
அப்ப இந்த ஆக்சிஜன் இங்க உள்ள போடும்போது இங்க என்ன சார் நடக்கும் அப்படின்னா ஆக்சிஜன் எலக்ட்ரான் என்பது என்னது வெளியே போகும் அப்படின்றது அர்த்தம். அப்ப அதன் மூலமாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் எலக்ட்ரான் லூஸ் ஆனா அங்க என்ன நடக்குதுன்னு அர்த்தம் ஆக்சிடேஷன் அப்படின்னு அர்த்தம். அதே எலக்ட்ரான் கெயின் ஆனா அங்க என்ன நடக்குதுன்னு அர்த்தம் ரிடக்ஷன் அப்படின்றது என்னது அர்த்தம். ஓகேவா? அப்ப இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதை வச்சே நம்ம என்ன பண்ணிடலாம் ஆக்சிடேஷன் ப்ராசஸ் அப்படின்றத என்னது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ லூசிங் ஆஃப் எலக்ட்ரான் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னது இந்த மெக்னீஷியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னது எலக்ட்ரான்களை வந்து என்னது இது வெளியேற்றுகிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே ஆக்சிஜன் உள்ள வருது அப்படின்னாவே என்ன அர்த்தம்னா இதுல இருந்து எலக்ட்ரான்கள் வெளியேற்றப்படுகிறது அப்படின்னு என்னது அர்த்தம். அப்போ அங்கே வந்து என்னது ஆக்சிடேஷன் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ லூசஸ் எலக்ட்ரான் இதான் முக்கியம். கெய்னிங் ஆக்சிஜன் மீன்ஸ் லூசஸ் எலக்ட்ரான். ஆக்சிடேஷன் ப்ராசஸில் இது கீவேர்டு. ஆக்சிடேஷன் ப்ராசஸ் மீன்ஸ் லூசிங் எலக்ட்ரான் கெய்னிங் ஆஃப் ஆக்சிஜன். அப்போ மெக்னீசியம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனை எடுத்துக்கொள்ளுது. ஆக்சிஜன் எடுத்துக்கொண்டு எதை வெளியிடுது எலக்ட்ரான்களை வெளியிடுது. அப்போ லூசிங் ஆஃப் எலக்ட்ரான் இந்த ப்ராசஸ் தான் என்னது ஆக்சிடேஷன். இதனால தான் என்ன கிடைக்குது மெக்னீசியம் ஆக்சைடு என்பது என்னது கிடைக்குது. ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஆல்ரெடி நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அதே மாதிரி ரிடக்ஷன் ப்ராசஸ்னாவே கெய்னிங் ஆஃப் எலக்ட்ரான் தட் மீன்ஸ் லூசிங் ஆஃப் ஆக்சிஜன். இட் லூஸ் ஆக்சிஜன் அண்ட் கெயின் எலக்ட்ரான்ஸ். ஓகே, அப்போ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் ஆக்சைடு பாருங்க, அது கூட ஹைட்ரஜன் வினையும் போது நமக்கு நீர் தனியாகவும் காப்பர் தனியாகவும் எனது தனியாக வருது. அப்போ இங்கே வந்து காப்பர் ஆக்சைடு என்பது எனது ஒடுக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ இங்கே நடக்கக்கூடிய வினை ஒடுக்க வினை என்று நம்ம அழைப்போம். ரிடக்ஷன் ரியாக்ஷன் அப்படின்னு என்னது நம்ம அழைப்போம். இதெல்லாம் எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். ஓகேவா? ஸோ அதற்கு அடுத்து வந்து பாருங்க மூணாவது ரியாக்ஷன் ஹைட்ரஜனேஷன் ரியாக்ஷன். ஓகேவா? ஹைட்ரஜன் ஏற்றம் அப்படின்னு சொல்கிறோம். ஹைட்ரஜன் ஏற்றம் அப்படின்னு என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக இங்கே ஈத்தேன் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஏற்றம் அடைந்து H2ஓடு இணைந்து ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா இது இங்கே ஆடாக இருக்கு. ஓகேவா? அப்போ ஹைட்ரஜன் வாஸ் ஆடட் ஓவர் ஹியர் இன் பிரசன்ஸ் ஆஃப் எனி கைண்ட் ஆஃப் கேட்டலிஸ்ட். ஓகேவா? அப்போ ஈத்தீன் என்பது ஈத்தேனாக மாற்றம் அடைகின்றதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனோட ஹைட்ரஜன் என்பது எனது ஏற்றமடைந்து காணப்படுகிறது. ஓகே, அதனால தான் இதை நம்ம என்னன்னு சொல்றோம் ஹைட்ரஜன் ஏற்றம் என்று நம்ம அழைக்கிறோம். ஹைட்ரஜனேஷன் ப்ராசஸ். ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அதுக்கடுத்து 4 டீகம்போசிஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் காம்பவுண்ட் பிரேக் டவுன் ஆகி 2 ஆர் மோர் சிம்பிளர் காம்பனண்ட்டாக உருவானா இப்போ ஏ வந்து டீகம்போஸ் ஆகி A1 A2 A3 A4 அப்படின்னு உருவாகி இருந்ததுன்னா அதுக்கு தான் என்னது சிதைவடையக்கூடிய வினை அல்லது டீகம்போசிஷன் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். குறிப்பாக இங்கே ஹைட்ரஜன் பெராக்சைடு சிதைவடைந்து என்னத்தை தருது நீர் மற்றும் ஆக்சிஜனை தருது. அதே மாதிரி கால்சியம் கார்பனேட் சிதைவடைந்து என்னத்தை தருது கால்சியம் ஆக்சைடு மற்றும் CO2 வாயுவை வந்து என்னது தரக்கூடியதாக இருக்குது. இதெல்லாம் உதாரணங்கள் இந்த நிகழ்வுகளுக்கு எல்லாம். அப்போ ரிடக்ஷன் ரியாக்ஷன் என்ன ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் என்ன ஹைட்ரஜனேஷன் ரியாக்ஷன்னா என்ன இதை எல்லாமே என்ன பண்ணணும் நீங்க தெரிஞ்சுக்கணும். குறிப்பா எதுல எலக்ட்ரான் லூஸ் ஆகுது எதுல எலக்ட்ரான் கெயின் ஆகுது அப்படின்ற விஷயங்களை நம்ம என்னது கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருந்திருக்கணும். ஓகேவா? ஸோ இதே போன்று நம்ம மேலும் பல முந்தைய தேர்வுகளில் கேட்கப்பட்ட RRB குரூப் D வினாக்களோடு நம்ம இன்னொரு வகுப்புல சந்திப்போம். நன்றி.